Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. அண்ணா எங்கயோ வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ் கம்பேக் மூவி ஃபார் சூர்யா. அவருடைய கம்பேக் இல்ல, கம்பேக்குக்கே கம்பேக்னு சொல்லலாம். எனக்கு பிடிக்கல கம்பேக். அது கம்பேக்காக தான் இருக்கும். அவர் என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லி தான் இருப்பாங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம் எப்படியும் குறை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அவ்வளோ எதுவும் நிறைய ஃபேன் பை சமூகம் மாதிரி இருக்கு. ஜிபி மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா, இந்த படத்தை கண்டிப்பா ஒரு சிஎம் நம்ம விஜய் என்ன பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லை கோட்டில் யாருக்கா நம்மளுக்கு சிஎம் விஜய் அவர் தான் இப்ப கருப்பா உருவெடுத்திருக்காரு. எல்லாம் வந்து கிளாப் பண்ணி கத்தி தான் பார்த்துருப்போம். எல்லாம் சாமி கும்பிட்டு அப்படிதான் இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அதாவது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து ஒரு நினைச்சிருப்பீங்க படம் இப்படி தான் இருக்கும் யூஸ்வலாக. ஆனால் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். லைக் அதை நினச்சிட்டு பார்த்துருப்பீங்க படம் இப்படி வருமானு. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் படம். தலைவா சூர்யாவே கேமியோ பண்ணிடுறாரு. தலைவா படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு தலைவா. நானே மீடியா அது உள்ளே ராக் ஸ்டார் ஒரு ராக் கான்சர்ட் மாதிரி இருக்கு. உள்ள சாய் பிச்சுட்டாப்ல, பாலாஜி கலக்கிட்டாப்ல. அண்ணா எங்கயோ வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. அதான் பாருங்க, உள்ள போய் பாருங்க, ஒரு தடவை பாருங்க. தேங்க் யூ. வர்த்துனா இன்னும் வேற லெவல் வர்த்து தான் நான் சொல்லுவேன். காட் திங்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணேன். லைக் ஃபர்ஸ்ட்ல நான்றதை விட என்னுடைய பாப்பா வந்து ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் எங்க அவளை கூட்டிட்டு போயிடுவேன்னு நான் ஓடிட்டா. சூர்யா சார் கம்பேக் கண்டிப்பா அவருடைய கம்பேக் இல்ல, கம்பேக்குக்கே கம்பேக்னு சொல்லலாம். அந்த மாதிரி மியூசிக்ல எப்படி மேம் இருந்துச்சு? ஐயோ, மைண்ட் ப்ளோயிங் மியூசிக்கு. லிட்ரலாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஒரு ஹீரோ அப்படின்றத தாண்டி ஒரு கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமாக வந்து அதை நம்மளுக்கு புரிய வச்சுருக்காங்க இந்த ஜென்ரேஷன். குழந்தைங்கள எப்படி என்ஜாய் பண்ணாங்க? ஐயோ, என் பொண்ணு வந்ததுலேருந்து லாஸ்ட் வரைக்கும் அவள் தான் கத்திக்கிட்டு இருந்தா. அவள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. பாட்டு ஒரு வேர்டு விடாமல் ஃபுல்லாக பாடிட்டு இருந்தா. அவள் லைக் ஷீஸ் only 3 years old. பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். ஓகே, செமையாக இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் வந்து ஒரு ஆட்டம் ஆடினாருயா. நிறைய ஆடினாருங்கய்யா. இன்டர்வல் காடு மோடு பாட்டு தான் ரிப்பீட் போடாமல் விட்டாங்க. செமையாக இருந்துச்சு. அது சரியான டான்ஸு. சூப்பராக இருந்துச்சு. கம்பேக்காக தான் இருக்கும். அவர் என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்லி தான் இருப்பாங்க. இந்த படம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. பார்ப்போம் எப்படியும் குறை சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் அவ்வளோ எதுவும் இல்லை. அவர் செமையாக பண்ணுங்க. பாட்டு வெளில கேட்க போகிற இது ஒரு மாதிரி இருந்துச்சு. படத்தோட செம பிளெண்ட் ஆகி சூப்பராக இருந்துச்சு. அவர் ஸ்பூப் படம் மாதிரியும் இருக்கு, சீரியஸான படம் மாதிரியும் இருக்கு. நடுவில் திடீர்னு தமிழ் படம் பார்த்த மாதிரியும் இருக்குது. செம்மையாக இருக்குது. அவரோட காமிக்கல் டச் இருக்குது படத்தில். அவர் இன்டர்வியூவில் சும்மா சீரியஸாக பேசியிருந்தேன். அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா காமிக்கலாக இருக்குது படம். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. அதாவது நீங்கள் ட்ரெய்லர் பார்த்து ஒரு நினைச்சிருப்பீங்க படம் இப்படி தான் இருக்கும் யூஸ்வலாக. ஆனால் அதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே இருக்கும். லைக் அதை நினச்சிட்டு பார்த்துருப்பீங்க படம் இப்படி வருமானு. ஸோ அந்த அளவுக்கு டிஃப்ரெண்டாக இருக்கும் படம். ஏன்னா அது கதை நீங்கள் இப்படி நினச்சிங்க. ஆனால் கதை டோட்டலாக வேறு கதை. நீங்கள் ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்காது. அதான் எனக்கு வந்து பிடிச்சது. சூர்யா ஆஸ் அவர் நடிப்பில் குறைய சொல்ல முடியாது. லைக் எந்த படத்தாலும் அவர் போர்ஷனை கரெக்டாக பண்ணிடுவார். ஸோ ரிமைனிங்கிறது மற்ற தான். பட் இதுலையுமே அவர் போர்ஷனை செம்மையாக பண்ணிட்டாரு. அது டவுட்டும் கிடையாது. ஆர்ஜே பாலாஜி அவரோட எலிமெண்ட்ஸ் திருப்பி ஆட் பண்ணிக்கிற. அவரோட காமெடியாக இருக்கட்டும், அவரோட லாஜிக் சட்டம் எல்லாமே நல்லா இன்க்ளூட் பண்ணிக்காரு. நம்மளோட படங்கள் பார்த்துக்கோ இல்லையா, மூக்குத்தி அம்மன், அதே மாதிரி இதுலையுமே ஃபன் கலந்த ஒரு எடையாக கொண்டு போயிருக்காரு. சாயப் பியங்கர் அவரோட பிஜிஎம்ஸ் எல்லாமே திரிக்க விட்டாரு. லைக் கரெக்டாக சீனுக்கு மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் நல்லாவே இருந்தது ப்ரோ. நல்லா இருந்துச்சு. வெரி நைஸ் கம்பேக் மூவி ஃபார் சூர்யா. நைஸ் டு see Surya Trisha combo after like 20 years, 17 years. Good one. ஓகே, என்ன இந்த படம் ரொம்ப பிடிச்ச விஷயம் எப்படி பண்ணுது ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்? நல்லா தான் இருந்துச்சு. இல்லை வெரி நைஸ். ஐ லைக் த மியூசிக் பேசிக்லி. அந்த பிஜிஎம் எல்லாம் ரொம்ப மாஸாக இருந்துச்சு. ஓகே, ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ சூர்யா சாருக்கு வந்துட்டு ரீசெண்டாக வந்து படம் சரியா போகல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது கம்பேக் படம். இது ஒரு கம்பேக் படம் தான். கம்பேக் படம். ஓகே, ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு? வெரி நைஸ், வெரி நைஸ். நேற்று ஒரு நாள் ரிலீஸ் ஆகுது வெயிட்டுக்கு படம். ஆமாம், வெயிட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒர்த்து தான். ஆமாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். ஃபேமிலி. ஆமாம்.
தேங்க்ஸ். எப்பயோ கம்பேக் கொடுத்துட்டாரு ப்ரோ. ரெட்ரோவே சூப்பராக தான் ப்ரோ இருந்துச்சு. ஆக்சுவலி கடைசியில் ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீன் வரும், பிளாஸ்ட் ஆயிடுச்சு. நான் சூர்யா ஃபேனால ரொம்ப சொல்கிற மாதிரி இருக்கும், பட் உண்மையாலே தியேட்டருக்கெலாம் படம் கமர்ஷியலாக சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. சூப்பராக இருந்துச்சு. என்ன ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில்? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறைய ஃபேன் பை சமூகம் மாதிரி இருக்கு, ஜிபி மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. ஆமாம் சூப்பராக இருக்கும். எல்லாமே பயங்கரம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரெட்ரோவை விட பயங்கரமாக இருக்குது. ரெட்ரோ விட பயங்கரமா சூப்பராக இருக்கு. எல்லாமே பக்காவாக ப்ரோ. 10க்கு 10 ப்ரோ. சூப்பராக இருக்கு. நம்ம சூர்யா சார் கிளைமேக்ஸ்ல ஆடினார் பொறுத்த ஆட்டம் அப்படியே அதிருது தலைவா. தேட்டர் அதிருது. யாராலையும் நிற்க முடியல, பொறுக்க முடியல, ஆட்டத்தால் கண்ட்ரோல் பண்ண முடியல தலைவா. சாமி ஒரு 2 பேருக்கு வந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் தர லியோ இந்த ரெஃபரன்ஸ்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. நான் கூட என்ன நினச்சேன், டைட்டில் காலில் தளபதி விஜய்ன்னு போட்டாங்க, எதுக்கு இதை போட்டாங்க நானும் யோசித்தேன். அப்புறம் தான் லியோன்னு அங்கே அந்த ஒரு சீனை உள்ளே போட்டாங்க. அந்த சீனெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அதுக்கப்புறம் கார் ரேஸில் எப்படி அஜித் அப்படின்னு அந்த டைலாக் ஒன்று சொல்கிறாங்க. ஆர்ஜே பாலாஜி என்ன ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் போல ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுத்துருக்காருன்னா அவருக்கு ஒரு ஆட்சப் தலைவா. இந்த படத்தை கண்டிப்பாக ஒரு சிஎம் நம்ம விஜய் என்ன பார்க்கணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கு எல்லை கோட்டில் யாருக்கா நம்மளுக்கு சிஎம் விஜய் அவர் தான் இப்போ கருப்பாக உருவெடுத்திருக்காரு. அவர் ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஏன்னா வாய்தா எதுக்கு எடுக்கிறீங்க? ஒருத்தர் ரேப் பண்ணுறான், அன்றைக்கி அவனை கருப்புனா வந்து வெட்டு. இதை கடவுள் தான் கொடுக்கணும், இல்லை ஒரு ஜட்ஜா ஒரு வக்கீலா நீ தீர்ப்பை கொடு. அதை தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் கடவுளை நம்புறீங்க? ஒரு ஜட்ஜா ஒரு வக்கீலா நீங்கள் நம்புங்க அப்படி இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ முடியல தெளிவா. இந்த ஒரு சீனெல்லாம் நல்லா இருக்கு. படம் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் அவங்க பண்ண ரோல் தெளிவா. அவங்களுக்கு வந்து ஒரு வக்கீலாக கொடுத்துருக்காங்க. வந்த ரோலை சூப்பராக பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்கள பார்க்க இளமையாக இருக்காங்க. வயசானவங்க போலே தெரிய மாட்டாங்க. இன்னும் இளமையாக கிளாமராக இருக்காங்க. கொடுத்த ரோல் நல்லா ஃபுல் பண்ணியிருக்காங்க. வாய் வளருது தெளிவா, மூச்சு வாங்குது. எனக்கு பிடிக்கல டோட்டலாக. எனக்கு ஃபுல்லாகவே ஈட்டிலேருந்து ஃபுல்லாக ஃப்ளாப் ஆகிருந்தார். நான் ஏமாட்டம் தான் ஃபுல்லாகவே. நான் எப்படி சொல்கிறேன்னா, சூர்யா 50 மூவி நடிக்கிறதுக்காக ஏதோ கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் படமும் எனக்கு நம்பிக்கை இல்லை. அந்த ஆவேஷன் டேரக்டர் எடுக்குது, அது வேணால் ஹோப் இருக்குது. மேபி அது வேணால் கிளிக் ஆகலான்னு சொல்கிறேன். வாடிவாசல் ஒரு ஹோப்பில் இருந்துச்சு. ஈட்டிலாம் படம் வரும்போது நான் கொடுத்தேன், ஆனால் எதுவுமே பேட்டி கொடுத்தேன். அது வாடிவாசல் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அதான் கமிட்மெண்ட் ஃப்ளாப் ஆகிடுச்சு. 50க்காக கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு என்னமோ கிளிக் ஆகிற மாதிரி தெரியல. இந்த படமும் சும்மா எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. எனக்கு பிடிக்கல. அது எல்லாம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. எல்லா படம் எது எடுத்தாலுமே பார்ட் 2 உண்டு. அது கரெக்டான கண்டென்ட் மட்டும் எடுப்பாங்க. பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ஆமாம், எல்லாம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டே அதானே. இப்போ எந்த படம் எடுத்தாலுமே செகண்ட் பார்ட் எடுக்கிற ட்ரெண்டு தானே. நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அது வந்து ட்விஸ்ட்டு தான். அதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஃபஸ்ட்டு எபிசோட் எப்படி ப்ரோ? அதுதான் ப்ரோ. எல்லாம் வந்து கிளாப் பண்ணி கத்தி தான் பார்த்துருப்போம். எல்லாம் சாமி கும்பிட்டோம் ப்ரோ. எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. வேற லெவலில் இருந்தா. என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில்? நீதிக்கு அநீதிக்கு தான் கதை. ஒரே லைன், ஒன் லைன், அவ்வளோதான். வேற என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? நல்லா இருந்துச்சு தலைவா. சூர்யாவே கேமியோ பண்ணிடுறாரு தலைவா. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ஒரு படம் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. அல்டிமேட்டாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. மியூசிக் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கு. ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணிருக்காரு. நல்லா இருந்துச்சு. சரியா மூவி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. சூப்பராக மியூசிக் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. என்ன ரொம்ப பிடிச்சிருந்த படத்தில்? சூர்யா ஆக்டிங் பயங்கரம் ப்ரோ. அந்த கருப்பு சாமி வேஷம் சூப்பராக போட்டு அந்த ஒரு சீக்வன்ஸ் சூப்பராக இருக்குது. அதை பாருங்க. சொல்லிட்டா அதுதான் எல்லாருமே இது சூப்பர் படம். மூவி எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருக்கும். சூர்யா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணிருக்காரு. சூப்பராக இருக்கு எல்லாமே. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. கருப்பு சாமி யார் ப்ரோ? சூர்யா தான் ப்ரோ. படம் செம்மையாக இருக்குது. இன்டர்வல்ஸ் எல்லாம் பிளாஸ்டாக இருக்குது. படம் நல்லா இருக்கு. சூப்பர் ப்ரோ. சூப்பர். மேம் மூவி எப்படி இருந்துச்சு மேம்? ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணிருக்காருல, அது எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. மியூசிக்ல எப்படி இருந்துச்சு? எல்லாமே சூப்பராக இருக்கு. ப்ரோ சூர்யா எப்படி? சூர்யா ஆக்டிங் வேற லெவல் ப்ரோ. சூர்யா கண்டிப்பா கம்பேக் ப்ரோ. ஆர்ஜே பாலாஜி வில்லனா பண்ணிருக்காரு. சூர்யா சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற எந்த ஹீரோ ஒத்துக்க மாட்டாரு ஆர்ஜே பாலாஜிக்கு இவ்வளவு ஸ்கிரீன் பேஸ் கொடுக்கறதுக்கு. சூர்யாக்கு ஈக்குவலா ஆர்ஜே பாலாஜிக்கு ஸ்கிரீன் பேஸ் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. கருப்புசாமியே வந்திருக்காரு. கண்டிப்பா கம்பேக் ப்ரோ. அவருக்கு என்னைக்குமே கம்பேக் தேவையே கிடையாது ப்ரோ. அவர் தான் நம்பர் 1 இனிமேல். ஒரு நாள் வெயிட் பண்ணி பாத்து. விஜய் போயிட்டாரு, இனி கண்டிப்பா சூர்யா தான் ப்ரோ. கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ.
படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு தலைவா, நானே மீடியா Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future.